திராவிடம்னா என்ன அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டாங்கன்னா நான் அறிஞர்கள் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்றாங்க. கட்சி பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கட்சி பெயர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வரக்கூடியவர்கள் சித்தாந்தம் என்ன என்று கேட்டால் திமுகவை ஒழிக்கணுமா. ரொம்ப தவறு. அவங்க சொன்னது கிடையாது, முன்னாடி ஹிஸ்டரியை படிக்காம வந்தது தவறு. திமுகவை ஒழிப்பேன்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. 1967 இருந்து சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், அடுத்த வருடம் வரலாம். நீங்க வந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் வருவீர்கள் போவீர்கள், திமுக நிலைத்து நிற்கும் என்பதை வார்த்தைக்காக சொல்லல, இங்க இருக்கக்கூடியவர்களை நம்பி நாங்கள் சொல்லுகிறோம், என்னையும் சேர்த்து. ஏன்னு கேட்டா பேச்சு போட்டி அப்படின்றது எல்லா ஊர்லயும் நடக்கும். நீங்களே நிறைய பேர் பங்கேற்றிருப்பீங்க. முதல் 3 பரிசு கொடுப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். பேச்சு போட்டி முடிஞ்சிடும், காசு கொடுப்பாங்க, இல்லை புத்தகம் கொடுப்பாங்க, வீட்டுக்கு வந்துடுவோம். அடுத்த பேச்சு போட்டி தயாராக ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த பேச்சு போட்டியை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பேச்சாளர்களை உருவாக்குவதற்காக அண்ணன் உதயநிதி அவர்கள் பேச்சு போட்டியை நடத்தல. பேச்சாளர்களை உருவாக்கலன்னா பேச்சு போட்டி எதுக்கு நடத்தினாங்க? ஆக சிறந்த கொள்கை வீரர்களை தயாரிப்பதற்காக தான் இந்த பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. அந்த கொள்கை வீரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த தலைப்பு கொடுத்தாலும் மேடை கிடைத்தால் வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்போம் என்ற பேச்சாளர்களாக இல்லாமல், எதுவரினும் எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட துரோகிகள் வந்தாலும், திராவிடத்தால் வாழ்ந்துவிட்டு திராவிடத்தை அழிப்பேன் என்று யார் வந்தாலும் அவர்களை களத்தில் சொல்லால் எதிர்த்து நிற்கக்கூடிய கொள்கையாளர்களை இந்த பேச்சு போட்டி உருவாக்கி இருக்கிறது.